இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சகல நான்வெஜ் சாப்பிட மாட்டாருன்னு தெரிஞ்சு அவர் அத்தை கிட்ட மாட்டி விட பாக்குறாங்களே. நான்வெஜ் சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் புரியலையே. அக்கா, ஒரு குடும்பத்துல யாராவது இறந்து போயிட்டா 18 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சரி, அதுக்கு என்ன? வேணாங்கா, நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. ஏய், எதையோ சொல்ல வந்துட்டு இப்ப எதுக்கு நீ சொல்லாம மறைக்கிற? என்ன விஷயம் சொல்லு. அக்கா, நான் சொல்றேன்னு நீ இப்ப கோவப்படக்கூடாது. ஒருவேளை செத்து போன அந்த அபிராமிக்காக தான் உன் டிரைவர் மாப்பிள்ள நான்வெஜ் சாப்பிடாம இருக்காரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் சொன்னேன். வாய மூடு. ஏண்டி, எப்ப பார்த்தாலும் மாப்பிளைய பத்தி சந்தேகமாவே பேசுவியா? அவரு சாதாரணமா எனக்கு வேண்டான்னு சொன்னத நீ எதுக்கு இவ்ளோ குதர்க்கமா பேசுறேன்னு எனக்கு தெரியல. உன் சந்தேக புத்தி உன்னை விட்டு போகவே போகாதா? அப்படின்னா வந்து நான்வெஜ் சாப்பிட சொல்லு. அவர் சாப்பிட்டா நான் ஏன் இந்த மாதிரிலாம் பேச போறேன் சொல்லு. இப்ப என்ன? அவர் சாப்பிட்டா உன் வாய பிளாஸ்டர் போட்டு ஒட்டிப்பல. முதல்ல சாப்பிட சொல்லு, அதுக்கப்புறம் ஒட்டிக்கிறேன். மாப்பிள்ள, வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு இவ சொன்னதெல்லாம் பொய்யன்னு இவ முகத்துல கரிய பூசுங்க. அப்பதான் இவ அடங்குவா. அம்மா, சாப்பிடுறதெல்லாம் அவங்களோட பர்சனல். அவருக்கு பசி இல்லைன்னா விட்டுருங்க, ஃபோர்ஸ் பண்ண கூடாது. ரேவதி, நான் மாப்பிள்ள மேல சந்தேகப்பட்டெல்லாம் சாப்பிட வர சொல்லல. மாப்பிள்ள சாப்பிட்டு இவ வாயை அடைக்கணும், அதுக்காக தான் சொன்னேன். ஈஸ்வரி, சந்திரா டவுட்டை கிளியர் பண்ணதுக்காக மாப்பிள்ளையை சாப்பிட சொல்லுவியா? அவர் தான் பசி இல்லைன்னு சொல்றாருல, பசி இல்லைன்னு விட்டுற வேண்டியதானே? இல்லங்க, விட்டா இவ பேசிக்கிட்டே போவா, அதனாலதான் சொல்றேன். வாங்க மாப்பிள்ள, நீங்க வந்து சாப்பிடுங்க. என்னால நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போக கூடாது. நீ ஜெயிக்கணும். ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். நீ இதை செஞ்சு முடிச்சா என் ஆத்மா சாந்தி அடையும். வாங்க.